கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளிலே அருளுரை துளிகளின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி உள்ளவனாக இருக்கிறேன். இன்றைக்கும் வேதத்திலிருந்து சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிக்கலாம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 48ஆம் வசனம் தொடங்கி 50 வரைக்கும் உள்ள வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 48 முதல் 50 வரை. அதற்கு நாத்தான்வேல், நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு உன்னை அழைக்கிறதற்கு முன்னே நீ அத்திமரத்தின் கீழிருக்கும்போது உன்னை கண்டேன் என்றார். அதற்கு நாத்தான்வேல், ரவி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, அத்திமரத்தின் கீழே உன்னை கண்டேன் என்று நான் உனக்கு சொன்னதினாலேயோ விசுவாசிக்கிறாய்? இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் என்றார். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இங்கே நாம் பார்க்கும் பொழுது நம்மை காண்கிற தேவனாக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய பார்வைக்கு மறைவாக நாம் ஒருபோதும் இருந்தது இல்லை. அவருடைய கண்கள் எப்போதும் நம்மை பார்க்கக்கூடியவர்களாகவே இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து அதற்கேற்ற விசுவாச பாதையில் நாம் கடந்து செல்ல வேண்டும். ஏனென்றால் நாம் எவைகளை பேசினாலும் எவைகளை செய்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வு, ஒரு பயம், ஒரு நடுக்கம் நமக்கு இருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, தேவன் எப்பொழுதெல்லாம் நம்மை பார்க்கிறார் என்பதையும் நாம் அறிந்து என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருக்கு சாட்சிகளாக வாழ கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த நாளிலே நாம் பார்க்கும் பொழுது, நாத்தானை தேவன் அத்திமரத்தின் கீழ் இருக்கும் பொழுதே நான் உன்னை கண்டேன் என்று சொல்கிறார். அப்படியானால் நாத்தானுக்கு தெரியாது தேவன் பார்த்தது. ஆனால் தேவன் அதை சொல்லும் பொழுதுதான் நாத்தான் அதை புரிந்து கொள்ளுகிறான். பிரியமானவர்களே, நாம் எப்பேற்பட்ட சூழலில் இருந்தாலும் தேவன் நம்மை பார்க்கிறவராக காண்கிறவராக இருக்கிறார் என்பதிலே நிச்சயமாக சந்தேகமே இல்லை என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். வேதத்திலிருந்து ஒரு சில காரியங்களை கற்றுக்கொள்ள தேவன் நமக்கு உதவி செய்வாராக. நாம் வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை. அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோடு பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டாள். ஆகாரை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகார் இப்பொழுது துரத்தப்பட்டவளாக, விரட்டப்பட்டவளாக, வனாந்தரத்தில் அலைந்து கொண்டிருக்கிறவளாக இருக்கிறார். கையிலே குழந்தை இருக்கிறது. என்ன செய்வதென்று தெரியவில்லை. ஆனால் தன் சொந்த தேசத்துக்கு போக வேண்டும், தன் சொந்த இனத்தோடு சேர வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு அவள் போய்கொண்டிருக்கிறாள். அப்படிப்பட்ட சூழலுக்குள்ளாக தள்ளப்பட்டவளும் கூட. ஆனால் வனாந்தரத்திலே போகும்பொழுது, வனாந்தரத்திலே அவள் பிள்ளை அழுகிறதை பார்க்கக்கூடாதபடிக்கு பிள்ளை ஒரு ஓரத்தில் போட்டுவிட்டு என்ன செய்கிறாள் என்று சொன்னால், தூரத்தில் போய் அவள் அழுகக்கூடியவளாக காணப்படுகிறாள். இந்த ஒரு இக்கட்டான நிலைமையில தான் தேவன் ஆகாரை கண்டார் என்று நாம் பார்க்கிறோம். என்னை கண்டவரை நானும் கண்டேன் என்று சொல்லி, என்னை காண்பவரே என்று சொல்லி ஆகார் பேரிடுகிறதை கூட நாம் இங்கே பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, ஆகாரின் சூழ்நிலையை அறிந்த தேவன், ஆகாரின் சூழ்நிலையை பார்த்த தேவன் ஆகாருக்கு உதவி செய்வதாக இறங்கி வந்து, நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி பழுகவும் பெருகவும் செய்வேன் என்று சொல்லி உற்சாகப்படுத்தி அவளை அனுப்பினதாக நாம் பார்க்கிறோம். ஆகாருக்கு இருந்த எந்த ஒரு முகாந்தரமும் எந்த ஒரு நன்மையும் இல்லாத ஒரு சூழலிலும் கூட கர்த்தர் அவளை பார்க்கக்கூடியவராக இருந்தார் என்பதை இதன் மூலமாக நாம் அறியும் பொழுது நிச்சயமாக தேவன் யாரையும் கைவிடுகிறவர் அல்ல என்பதை நாம் இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. பிரியமானவர்களே, துரத்தப்பட்ட ஒரு நிலைமையிலும் கூட கர்த்தர் கூட இருக்கிறார் என்கிற ஒரு தைரியம், ஒரு விசுவாசம், ஒரு நம்பிக்கை எவ்வளவு பெரிதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக அது நமக்கு ஒரு விசுவாசத்தையும் நம்பிக்கையை நமக்கு கொடுக்கக்கூடியதாக அது காணப்படுகிறது. அப்பேற்பட்ட வல்லமையின் தேவனாகிய கர்த்தரை நாமும் விசுவாசிக்கிறோம். அவர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார் என்பதிலே சந்தேகமில்லை. நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் பல போராட்டங்கள், நெருக்கங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் கூட கர்த்தர் நம்மை காண்கிறவராக இருக்கிறார். நம்முடைய சூழ்நிலை அத்தனையும் அவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய பாரங்களை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய வேதனைகளை தேவன் பேரில் நாம் இறக்கி வைத்து விட்டு நம்மை அழைத்த தேவனை நோக்கி நாம் விசுவாசத்தோடு கூட ஓடும் பொழுது, விசுவாசத்தோடு வாழும் பொழுது கர்த்தர் சகலத்தையும் பார்த்து கொள்வார் என்பதிலே சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட விசுவாசத்திலே வளர்வதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. அது மாத்திரமல்ல, தொடர்ந்து இன்னொரு காரியத்தை கூட நாம் பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 31:12. அப்பொழுது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோடே புலியும் கடாக்கள் எல்லாம்
கலப்பு நிறமும் புள்ளியும் வரியுள்ளமாய் இருக்கிறது. லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன் என்று சொல்லி இங்கே தேவன் சொல்லுகிறதை நான் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, யாக்கோபுக்கு தன்னுடைய மாமனாகிய லாபான் எவ்வளவு தீமையை இழைத்தான் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அவனுக்கு சம்பளம் கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டு அதை பலமுறை மாற்றினதாக நான் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட அந்த சம்பளத்தை கொடுக்காதபடிக்கு வஞ்சிக்கக்கூடியவனாக சம்பளத்தை கிட்டத்தட்ட 10 முறை மாற்றினதாக சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படியெல்லாம் இருந்தாலும் கூட யாக்கோபின் தேவனாகிய கர்த்தர் யாக்கோபை காண்கிறவராக இருந்தார். யாக்கோபின் சூழ்நிலையில் அறிந்தவராக இருந்தார். யாக்கோபோடு கூட பேசுகிறவராய் காணப்பட்டார். உன் மாமன் உனக்கு செய்ததை நான் கண்டேன், அறிந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நம்மை குறித்தும் தேவன் பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நம்மை குறித்து தேவன் அறிந்தவராக இருக்கிறார். நாம் யாருடைய கண்களுக்கும் மறைவாக இல்லை, தேவனுடைய கண்களுக்கு சுத்தமாக மறைவாகவே இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அன்றைக்கு யாக்கோபை கண்ட தேவன், ஆகாரை கண்ட தேவன், அதே போல இன்றைக்கு நம்மளையும் காண்கிறவராக இருக்கிறார். ஆகவே நம்முடைய நம்பிக்கை அவர் மேலே வைக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய நம்பிக்கை வீண் போகாது என்பதை நாம் உணர்ந்து கர்த்தருக்கு நன்றி சொல்லி தொடர்ந்து நாம் நம்முடைய விசுவாசத்திலே நடைபோடுவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. ஆமென்.